தம்பி நீ சிங்கம்டா. சரி, நான் சிங்கம், நீ அசிங்கம். அண்ணா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, அது வரைக்கும் நான் ஓடுறேன். அதெல்லாம் இல்ல, டென்ஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு 2 பேருக்கு ஜாஸ்தி ஊத்திட்டேன். நான் வண்டி ஓட்டினா உங்க டென்ஷனும் குறையும். கொஞ்ச நேரம் நீங்க தூங்குங்க, நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்ததும் எழுப்புறேன். சரி. என்னடா உலகனாதா, இத பார்த்துல பயந்துட்டியா? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருடா. இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, பாக்குறியா? டேய் கிளாஸ தொடற. அண்ணா போலாமா? போலாம். போலாரே அண்ணா, 2 முட்டை இந்த மாதிரி லாரி ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனனோட டைட், ஆனனோட கியர் டைட். என்ன மாப்ள, நான் வண்டி ஓட்டுறத பார்த்து உனக்கு பயமா இருக்கா? ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே வரலாம்ல. சே, யாரும் பேசாம இருந்தா எனக்கு தூக்கம் வரும். இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஆமா, இடி தின்ன குரங்கு மாதிரி இருக்க. எதையாவது முழுங்கின மாதிரி இருக்காத. ஏதாவது ஒரு பாட்டை பாடு. நீ தான் ஒரு பெரிய பாடகனாச்சா. கண்ணான கண்மானியே, எப்படி இருக்க? கண்ட இடத்துல எல்லாம் எனக்கு பாட்டு வராது. நடுராத்திரியில சாராயத்தை குடிச்சிட்டு நீ பண்ற அழம்ப தாங்க முடியல. வேண்டாம் விடு, கொஞ்ச நேரம் நீ தூங்கிக்க. ஏய், வண்டியில அவ்வளவு ஸ்பீடு இல்லையாடா? லோடு இருக்குல்ல, லோடு இருக்குல்ல. என்னண்ணே இப்ப ஸ்பீடு எப்படா இருக்கு? சும்மா அதிருதுண்ணே. வண்டி நிறுத்து. விளையாடாதீங்கண்ணே. எப்படி இருக்கு? நேத்து நீ உன் கார்ல பண்ணல, முரட்டுத்தனமா வண்டி ஓட்டும் போது சொன்னல, அத நீ கேட்கல. அண்ணா அண்ணா, எப்படி போவோம்? எப்படி போறது? நீ எந்த ரூட்ல போயிருக்க? வழியே மாறி போயிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அட பாவி, உயிரே போயிருக்குமே. இது எந்த இடம்? இது எந்த இடமா இருந்தாலும் நல்ல இடம். அப்படித்தானே உலகநாதன் சார், கொஞ்சம் இறங்கி வந்து பாருங்க.
டேய் டேய் ஏந்திரா. டேய் டேய் டீ சாப்பிட வரியா? நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருந்தாலும் சரி நான் இறங்குறேன். நானும் வரேன். டீ வேணுமா? டீ குடிச்சா டாய்லெட் போகணும். இங்க எங்கேயாவது டாய்லெட் இருக்குமா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கு. வா. வாங்க சார். நீங்க இதுக்குள்ள போங்க. நீ அவருக்கு தெரியாம வண்டி எடுத்து ஓட்டுறா. டேய் இப்படிதான் கத்துறேன். இந்தா. எனக்கு வேண்டாம். பாத்ரூம் போயிட்டியா? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தனியா போய் ஒரு ரூம் எடுத்துக்கிறேன். ஆளை விட்டு. மாப்ள இவங்க கூட போனா நம்ம 3-4 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். எதுக்குடா அவன் கூடவே சுத்திட்டு இருக்க? முடிஞ்ச வரைக்கும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர வழியை பாரு. எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இங்க பாரு, அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா உனக்கு பிபி தான் ஜாஸ்தி ஆகும். டேய் நான் சொல்றது உனக்கு லிசன், நீ ஒரு ரூம் போட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு பேசாம அங்க படுத்து தூங்கு. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஒரு 100 ரூபாய் தான். 100? நான் ரூம் எடுத்துட்டு ஃபோன் பண்ணேன். இவங்களை நம்ம அனுப்பிடலாம். நான் அங்க வந்து உனக்கு தரேன். என்ன சார் இது? என்ன? உங்களால 30 கிலோமீட்டர் அதிகமா ஓட்ட வேண்டி வரலையா? இது டீசல் காசுக்கு. சரி இன்னொரு 100 ரூபாய். இது போதும் இது போதும். நாமளும் சேர்ந்து டீசல் போட்டுக்கலாம். அதை மறந்துட்டீங்களா? சரி போயிட்டு வாங்க. டேக்கிலி அந்த பேக் எடுத்து விளையாட்டு போடுறா. ஓகேண்ணே. 100 200 ஆச்சு. நாங்க வந்து யாரு? உலகநாதனுடைய ஃப்ரெண்டு. இருந்தா என்ன? கதவை தட்டிட்டு வர வேண்டாம். பாதி தூக்கத்துல நான் பயந்து போயிட்டேன். இவன் என் ஃப்ரெண்டு. மதுரையில டாக்டரா இருக்கான். டாக்டரா இருந்தா என்ன? கதவை தட்டிட்டு வந்தா குறைஞ்சா போயிடும். இல்ல மாயமா. சாரி. 50 ரூபாய் நம்ம தரேன்னு சொன்னேன். நான் என்னவோ இங்க உலகநாதன் மட்டும் தான் இருப்பான்னு நினைச்சேன். இவரோட பேரு ஜோசப். என்னோட பழைய கிளாஸ். இனிமே நீ கூப்பிட்ட வரேன் பாரு. ஹாய். வேலை முடிஞ்சது கட்டி விட்டு போறேன் பாரு. நல்ல ஏமாத்து. டிரைவர் கிடைக்கல. நீ அர்ஜென்ட்னு சொன்னதால வண்டியை நானே ஓட்டிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ். ஒரு 5 நிமிஷம். இப்ப ரெடி ஆயிருவான். டீ சொல்லட்டா? இல்ல நீ போய் ரெடியாகு. தட்ஸ் பெட்டர். இங்க ஒண்ணும் குடிக்காம இருக்கிறதா நல்லது. இல்லனா தேவையில்லாத நோயெல்லாம் தேடி வந்துரும். எங்க போறேன்னு சொன்னா? நான் தான் சொன்னேனே உன் ஊருக்கு போறேன். ஹலோ விடு. ஹலோ கதவை திறங்க. வந்ததும் குறுக்கு புத்தியை பயன்படுத்துறியா? கதவை திறங்கன்னு சொல்லல. பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன்டா. 7 வருஷம் உன்னாலதான். கதவை திறங்க. ஒரு நாள் கூட எனக்காக கஷ்டப்பட முடியாதுல? கதவை திறங்கன்னு சொல்றல. இதுக்கு மேல ஓவரா நக்கல் பண்ணா உட்கார்ந்ததுதான். உட்கார வச்சிருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியல. கதவை திற. நான் வரேன். இங்க பாரு, அவனுக்கு எதுவும் பண்ணிடாத. கதவை தர. நம்ம பேசி தீர்த்துக்கலாம். கதவை தர. சிவா கதவை தர. கதவை தர. சிவா. என்னவோ என் பேர் தெரியாத மாதிரி நடிச்சா இப்போ எப்படிடா என் பேர் தெரியும்? பேசி இதுல என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஓ நண்பன் எல்லாத்தையும் சொல்லிருப்பான்ல. அவன் காலக்கடனை கழிச்சிட்டு இருக்கான்டா. உனக்கு வேற வேலை இல்ல. இங்க வா. அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகல உலகநாதா. உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல அவனோட குடும்பத்தை பத்தி. லதாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. இங்க அவன் வந்திருக்கிற மேட்டர் அவன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க குடும்பமே பிரிஞ்சு போயிடும். டாக்டருக்கு என்னோட பிரச்சனை என்னன்னு சரியா தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அவன் சொல்லியிருக்கான், எந்த ஒரு பொண்ணாலையும் மன்னிக்க முடியாத தப்பத்தான் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு. அதனால தான் நான் சொல்றேன், இவனையும் அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு போய் அவன் ஃபேமிலியும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. இவனுக்கு பதிலா வேற யாராவது கூட்டிட்டு போய் குற்றவாளின்னு ஒத்துக்க வச்சுக்கலாமே. அப்ப சார் தான் எல்லா சூழ்ச்சியும் பண்றதா? நான் யாரையும் கொலை பண்ணலங்கிறதுனாலதான் அவகிட்ட இருந்து அதை மறைச்சு வச்சேன். அதை மட்டும் பொய்ன்னு சொல்லி அவகிட்ட அந்த தப்பை மறைச்சு இன்னொரு தப்பை பண்ண விரும்பல.
வாழற காலம் முழுக்க அந்த பொய்யை மறைச்சு வாழணுன்றது இல்ல எண்ணம். எல்லாத்தையும் மேல இருக்கிற ஒருத்தன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் பாத்துட்டு இருக்கிறான்ற பயம் உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு இல்லையா? டாக்டர், நீங்க இடையில வராதீங்க. நான் பிரச்சனை பண்றவன் ஒண்ணு இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா நான் அவனை கொல்ல போறேன்னு. அது அவனோட குற்றமுள்ள எண்ணம். என்னோட செல்ல பொண்ணுக்கு நான் யாரையும் கொல்லலன்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் சாவேன்.